பிறரை குறை கூறும் அளவிற்கு இவ்வுலகில் உத்தமன் என எவரும் இல்லை. ஆகையால் அடுத்தவரை பற்றி பேசும் முன்பு தன்னிலை பற்றி சற்றே சிந்தியுங்கள். தவறுகள் மட்டும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல. நேசிக்கும் மனதை அலட்சியம் செய்வதும் அலைகழிப்பதும் கூட தண்டனைக்குரிய குற்றம்தான். சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு விலகாதீர்கள். அதுவே உங்கள் வாழ்வில் பெரும் தவறாக மாறவும் வாய்ப்புள்ளது. மிகுந்த வேதனையிலும் அளவு கடந்த சந்தோஷத்திலும் நீங்கள் உங்கள் நிலை மாறாமல் இருந்தாலே போதும். அதுவே உங்களை வாழ்வில் நிலை நிறுத்தும். தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பலமும் தான் உண்மையான வெற்றிக்கு வழி. வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவை நேரமும் சொற்களும் உயிரும். சில சமயங்களில் தேவையற்ற சிந்தனை கூட வேதனையை தர வல்லது. சொல்லப்படாத அன்பு, உறவு, நட்பு, நன்றி, மன்னிப்பு இன்றே சொல்லி விடுவோமே. நாளைய நொடிகள் நமதல்லவே. பிடித்தவரிடம் அன்பை வெளிப்படுத்த தேவையில்லை. உணர செய்தாலே போதும். நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும். உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே நிகழும். ஆதலால் எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருங்கள். மகான் போல வாழ வேண்டும் என்று அவசியமில்லை. மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும். பிறரின் முயற்சியினை வாழ்த்தி பேசாவிடினும் தாழ்த்தி பேசாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷமான தருணங்களில் உடன் இருப்பவர்களை விட கஷ்டமான காலங்களில் தோள் கொடுப்பவர்களை என்றும் மறந்து விடாதீர்கள். எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும் எல்லாம் இருக்கும்போது நாம் நடந்து கொள்ளும் முறையுமே வெற்றியை தீர்மானிக்கிறது.